மேட்டுப்பாளையத்தில் 2019ஆம் ஆண்டு ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியினர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முதன்மை குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரமடை பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் பட்டியலினத்தைச் சேர்ந்த வர்ஷினி பிரியாவை காதலித்து 2019ஆம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த கனகராஜின் சகோதரர் வினோத்குமார் கனகராஜின் வீட்டுக்குச் சென்று சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். இதனை தடுக்கச் சென்ற வர்ஷினி பிரியாவையும் கொடூரமாக தாக்கினார். படுகாயமடைந்த வர்ஷினி பிரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொலைக்கு பிறகு மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வினோத்குமார் சரணடைந்தார். இது தொடர்பான வழக்கு கோவை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த விசாரணையின் முடிவில் வினோத்குமார் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் கனகராஜ் வர்ஷினி பிரியா கொலை வழக்கை சாதிய ஆணவத்துடன் கொடூரமாக நடைபெற்ற அரிதிலும் அரிதான வழக்காக கருதி வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். அப்போ உச்சபட்ச தண்டனை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் சிறை. அவருக்கு எந்த விதமான சலுகையோ சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிடி கிடைக்காம வாழ்நாள் முழுக்க இறுதி மூச்சு வரைக்கும் அவர் சிறைக்குள்ளே இருக்கணும். அது காரணம் என்ன, இந்த சமூகத்தை சமத்துவப்படுத்துறது தான் முக்கியம் நமக்கு. அதற்காக இவருக்குன்னு சொன்னோம். ஆனால் நீதிமன்றம் இது ஒரு ஆணவ கொலை மட்டுமல்ல, ஒரு கொடூரமான கொலை, ஒரு கொடிய ஆயுதமான அருவாளை கொண்டு வச்சு அது பண்ணிருக்காரு. ஆகவே இது அறுதிப்படுத்தான வழக்காக இருக்கிற காரணத்தால் 448வது பிரிவுக்கு ஓராண்டும் 1000 ரூபா ஃபைனும் போட்டு 302 கவுண்ட் இருக்கிற காரணத்தினால அதிகபட்ச தண்டனை டெத் சென்டென்ஸ் தான். ஆகவே தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வன்கொடுமை சட்ட பிரிவுக்கு தனியாக கொடுக்கல. ஏன்னா இது உச்சபட்ச தண்டனை கொடுத்த காரணத்தால் அதில் அவர் தனியாக தரல. இந்நிலையில் வழக்கிலிருந்து ஐயப்பன், கந்தவேலு, சின்ராஜ் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பு வழக்கறிஞர் மலரவன் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு நீதிமன்றம் இந்த வினோத்குமாருடைய நண்பர்கள் ஐயப்பன், கந்தவேல், சின்ராஜ் ஆகிய மூவரையும் குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்துள்ளது. பாதிக்கப்பட்டவருடைய தரப்பிலும் அரசு தரப்பிலும் நாங்கள் இந்த மூவருடைய விடுதலைக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு வெளிவந்த பின்பு அதனை ஆராய்ந்து பார்த்த பின்பு கண்டிப்பாக மேல்முறையீடு செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். தனது உடன் பிறந்த சகோதரியையே வெட்டி கொல்லும் அளவுக்கு சாதிய ஆணவத்துடன் நடைபெற்றுள்ள இந்த வழக்கில் குற்றவாளிக்கு வழங்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனை தீர்ப்பு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.